ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிராகன் கிரைசிஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடியாத சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிச்சு யாரும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. நானும் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். இந்த ஃபினிஷ் சீரிஸ் எப்பவுமே இதுக்கப்புறம் நைட் ஆனால் ஒரு 8 இல்லைனா 9 மணிக்கு வந்துடும். முடியலுக்கு கரெக்டாக அந்த டைமிங்கை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம காது கொள்ள போகலாம். இப்போ ரோஸும் அழுதுன்னு போயிட்டு இருக்குது. ஒனிக்ஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்தேன், எதுக்காக இப்படி என்ன பார்த்து கண்காணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. நீ ஒன்று என்ன காப்பாற்றல, நம்ம புலம்ப. இதை கேட்டு அடுத்த நிமிஷமே தன்னுடைய பவர் பயன்படுத்தி அவளை மயக்கப்பட வச்சிடறான். இப்போ சயின்டிஸ்ட் டொகரோவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபேங் வந்து ஒரு பிளாக் டிராகன் கூட கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்குவாடை பற்றி உனக்கு தெரியுமா? லாங் டைமே எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் அது தப்பான காரியங்களை பண்ணுவானுங்க. என்னோட பக்கம் ஹீரோ வந்து ரோஸோட யார் இருக்கிறத பார்க்குறான். எரிக்கவும் யூஜி நம்ம ரோஸை காப்பாற்றணும்டா. ஹீரோவும் ஆனால் அந்த பிளாக் டிராகன் எனிமி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது லெவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே, கண்டிப்பாக அவனை எதிர்த்து நம்மளால போராட முடியுமா? என்னோட பக்கம் இந்த இடத்துல பார்த்தா அந்த பிளாக் டிராகனும் இப்போ முதல் ஹீரோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவளை போயிட்டு தொட்டாடுத்த நிமிஷமே ரோஸோ ஏஞ்சி சம்பவ தூக்கி தலைமையில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். எனக்கு ரொம்ப வலிக்குது. உனக்கு தெரியுமா ஏன் இப்படிலாம் பண்றது? எனக்கு புரியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, கோவப்பட்டாலும் நீ பிரின்சஸ். நான் பிரின்சஸ் கிடையாது, ரோஸ்ரா. சரி ஓகே பிரின்சஸ், அந்த மெடிசனை குடிங்க. அதுக்கப்புறம் மோந்து பார்த்துட்டு அந்த மருந்து குடிக்கிறான். இவன் கிட்ட வரலான்னு பார்க்க, என் கிட்ட வராத, நீ என்ன கிட்னாப் பண்ணுவேன். நான் உனக்கு கிட்னாப் பண்ணல, அந்த கேவ்ல இருந்து உங்களை காப்பாத்தினேன். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு ஹியூமன்ஸ் யாரையும் நம்பாதீங்க. முதல்ல ஹியூமன்ஸால நீங்க தான் கடத்தப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நான் தான் இப்போ இந்த இடத்துல உங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கேன். உங்களுடைய ரெட் டிராகன் பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பட் இருந்தாலுமே அந்த ஹியூமன்ஸ் எப்படி உங்களை கடத்திட்டாங்க? அவங்க ஒன்னும் என்ன கடத்தல, அவங்க தான் என்னுடைய உண்மையான நண்பர்கள். உனக்கு நான் தேவை, அதுக்காக தானே. காரணம்னா நீங்க என்னுடைய ஒய்ஃப், அதனால தான் நீங்க கழுத்துல மாட்டிட்டு இருக்குது. இந்த பிளாக் டிராகனுக்கு கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு செட் ஆனதுக்கான ஆதாரம். அதனால கான்ட்ராக்ட் படி நம்ம 2 பேரும் சேர்றது முடிவானது. நான் நினைச்சா மட்டும் தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி அவன் அதை பிடிச்சி இழுத்து பிறகு இந்த இதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட ஒரு சிப்பு மாதிரியான விஷயத்த அவனை கொடுக்க அந்த டிரான்ஸ்மிட்டர் அழிச்சிட்டு, ஒனிக்ஸ் எதுக்காக என்ன நீ உன்னுடைய ஒய்ஃப் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுற? காரணம் பெருசாக கிடையாது, நீங்க என் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிங்க. அதனால தான் எங்கேஜா. ஆமா, அந்த ஒரு செரிமோனியை பொறுத்த வரைக்கும் டிராகன்ஸோட ட்ரூ பவர் வெளிப்படும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் முழுமையா நம்புறது மூலியமா பவர்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். நமக்கு யாரும் நம்மளை தடுக்க முடியாது. அதிகப்படியான பவர் வச்சு நீ என்னடா பண்ண போற? அப்படி ஆல்ரெடி தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது கிடையாது. எனக்கு எல்லா விதமான ட்ரெஷரும் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். அதுக்காக தான் இப்படி பண்றேன்னா அதுக்கு நீயே சமாளிக்கிறமே. எதுக்காக என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி இப்படி என் உயிர் எடுக்கிறேன்? இல்ல நான் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் உங்களை நான் அடையிறது மூலியமா இன்னும் பவர்ஃபுல் ஆவேன். உங்களை கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் மூலியமா எனக்கான கல்டிவேஷனுக்கான கிடைக்கிற சக்தி ஃபுல்லாவே கிடைக்கும். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல திரும்பவும் மயக்கப்பட்டு வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் இருக்கவும் நம்ம ரோஸ் எப்படியாச்சும் காப்பாற்றணும். அதுக்காக ஒரு நல்ல பிளான போடணும். இந்த இடத்துல எத்தனை வந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க? திரும்பி ரிசர்ச் பேர்ல அவர் உயிர் எடுக்க போறீங்களா? நம்மளால அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல, ரோஸை நம்ம காப்பாற்றி ஆகணும்டா. என்னடா பேசிட்டு இருக்க? கண்டிப்பா ஓனிக்ஸ் அவனை நிம்மதியை வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பின்னாடி எதனா பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ரோஜின்னு ஒன்னு சுத்தி வந்திருந்தா அவளை நீ காப்பாற்ற போயிட்டீங்கன்னா அவள் மனசு எவ்வளவு கஷ்டப்பட அதை யோசிச்சு பார்த்தியா? அதுக்கப்புறம் ஹீரோ ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க, அவன் அந்த முட்டையை தொட போற சமயத்தில் அவளும் அந்த முட்டையில இருந்து வெளியே வரவாப்பா. அந்த டைம்ல அந்த முட்டையும் கீழே விழான்னு பார்க்க ஹீரோவை உடனடியாக போயிட்டு காப்பாற்றுவான். ஹீரோ ஆனால் அதை அழைத்து பிடிச்சி அந்த மலை சலையில விழாம அதை பிடிச்சிப்பான். இந்த இதில் நான் சேர்த்தாலும் இந்த முட்டை விழக்கூடாது அப்படின்னு பிடிச்சிருந்தவன். அதுக்கப்புறம் அந்த முட்டை வெடிச்சு அடுத்த செகண்டே அப்படி கீழே விழுவான். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ரோஸும் வந்து ஒரு சமயத்திலேயே பிறந்து வந்து ஹீரோவை காப்பாற்றிருப்பான். அந்த சமயத்தில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம். அந்த பொண்ணை யோசிச்சு பார்க்க, ஓ அப்படின்னா அதுதான் நடந்ததுக்கு அந்த டைம்ல. சரி ஓகே, ரோஸை நம்ம காப்பாற்றுவோம். நான் அதை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறவள. சரி ஓகே போலாமா? நமக்கு ஒரு பிளான் தேவை. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போற இருக்கவும், ஆமா என்ன ஆகுது கவலைப்படாத, உங்க அம்மாவுடைய சக்தி என்னது இந்த இடத்துல காமிக்கிறேன். எந்த இடத்துல எல்லா விதமான எஸ் கிளாஸ் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கு. என்னால பெருசா இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா உன்னுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க யூஸ் பண்ண அந்த எஸ் கிளாஸ் ப்ரெஷரை நீ பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இருக்குது எல்லாமே சாபம் முடிச்சிருக்கு. உனக்கு நான் ஒரு வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்லாஷ் பிரித்துன்னு ஒன்று இருந்துச்சு. நீ கூட அதை பயன்படுத்தினியா டெஸ்டிங்? அப்போ உன்னால மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும். என்ன சொல்றேன்? ஆமா, உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து உனக்காகவே பர்சனலா இந்த இடத்துல விட்டு போனது. என்னுடைய பேரண்ட்ஸா எங்க பேரு இந்த ஸ்லாஷ் பிரேத்தை பயன்படுத்தி கண்டிப்பா டிராகன் ஃபேங்ஸை வந்து நம்ம அழிக்காம விடக்கூடாது. ஏன்னா ரோஸை காப்பாற்ற கண்டிப்பா இதுக்கு அதுக்கான சக்தி இருக்கும். கண்டிப்பா நீ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அவ்வளவுதான். நீ எப்படி அதை யூஸ் பண்றன்ற பொறுத்து தான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய கைரேகை வைக்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு கத்திய பெல்ட்டும் இருக்கு. இது அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆவான். அப்ப பார்த்து இவங்க பயன்படுத்தின அந்த விஷயம் தான் அது. அதாவது இவங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபிளாஷ்பேக் அவனுக்கு வரேன். இதுக்கப்புறம் இந்த பிளேடு உனக்கான ட்ரெஷர், அதை ஃபோக்கஸ் பண்ணி பொசஸ் பண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோ அதை பொசஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அது ரேட் வர ஆரம்பிக்குது ஹீரோக்கு. திரும்பி உன்னுடைய பவரை நான் பார்க்க இந்த இடத்துல விரும்புறேன். அதனால உன்னுடைய பவர் எனக்கு காமி அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதோடைய பவர் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் அது கிழிக்குது. அது பண்ண ஸ்லாஷ்ல நிறைய வெட்டுகள் ஏற்பட நல்ல வேலை நம்ம எரிக்க வந்து கீழே குனிஞ்சு தப்பிச்சிட்டான். ரோஜி நீ எப்படி ஒரு வழியா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எரிக்க கால் வர, சரி நாங்க தயாராகிட்டு கிளம்பி வரோம். இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம ரோஸ் யோஜியை யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அந்த கிளம்பி தப்பிச்சு போலன்னு பார்க்க, பட் நம்ம லிஃப்ட்ல அவன் வந்து தடுக்கிறேன். இவனை அடேங்கப்பா ஏஞ்சுக்கியா, நான் ரோஜி கிட்ட திரும்பி போலான்னு பாக்குறேன். ரோஜியை தவிர வேற யாரும் எனக்கு தேவையில்லை. அப்பனா நான் அவனை கொண்டுடுவேன். பரவாயில்லையா? அப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண பார்க்க,
அவ பண்ண அந்த ஃபயர் எதுவுமே அவன் மேல ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால நான் சொல்றபடி இருந்தேன்னா அந்த பையனை கொல்ல மாட்டேன், ப்ளீஸ் அவனை கொண்டுடுது. இங்க பாரு ரோஸ், சாரி பிரின்சஸ், ஹியூமன்ஸுக்கும் டிராகன்ஸுக்கும் இடையில எந்த விதமான ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஒத்து போகாது. அவங்க நம்மளுடைய எனிமீஸ். இப்போ கூட அவங்க உங்களுக்கு திருப்பி கூப்பிட்டாங்க வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு போயிட்டு ரிசர்ச்னு பேர்ல உங்களை பிரிச்சு கட் பண்ணி எடுத்துருவானுங்க. ஆனா ரூஜி ரொம்ப கைண்டான பர்சன், அவனை விட ரொம்பவும் கைண்ட் தெரியுமா. அதனால நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன், என் கூட சேர்ந்துருங்க. ஹியூமன்ஸ் எப்பவுமே டிராகன்ஸ் இருப்பாங்க. ஏன் தெரியாதா, நமக்கு இருக்கிற பவர்ஸ் அவங்க கிட்ட கிடைச்சா கண்டிப்பா இந்த உலகத்தையே அழிகிற லெவலுக்கு நம்மள பயமுறுத்துவானுங்க. ஆனா ரூஜி வந்து எரிக்கவோ ரொம்ப கைண்டானவங்க, ஹியூமன்ஸ்லயே அவங்க ரொம்பவும் நல்லவங்க தான். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி இருக்கலாம், ஒரு சில பேர் நல்லவங்க இருந்தா மொத்த பேரும் நல்லவங்க ஆயிட மாட்டாங்களா. அதனால போவாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த இடத்துல அதுக்கப்புறம் அவன் அழவே ஆரம்பிச்சிடான். சரி அழாதீங்க, அவனுக்கு இந்த இடத்துல வந்தாங்கன்னா மட்டும் தான் நான் கொல்லுவேன், மிச்சபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஓனிக்ஸுக்கு ஆர்டர் கொடுக்க நம்மளோட எனிமீஸ் நம்ம கிட்ட வந்துட்டானுங்க அவன. அதுக்கப்புறம் மத்த ஹெலிகாப்டர்ஸ்ல இவனுங்க வந்துட்டு இருக்க. லாஸ்ட் டிரான்ஸ்மிஷனை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நியூ டோக்கியோ டவர்ல தான் இருக்கானுங்க நம்மளோட எனிமீஸ். நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, உள்ள போந்து சீக்கிரமா அவங்களை காப்பாத்தி ஆகணும். கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் போயிட்டு ரோஸ் உள்ள இருந்து காப்பாத்துறோம், நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அப்படி எரிக்காம சொல்ல, என்னது நீங்களே பாத்துக்க போறீங்களா, அப்பனா நானும் கூட வருவேன், எல்லாத்தையும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வீடியோ எடுத்து வைப்பேன், பிற்காலத்துல யூஸ் ஆகும். ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் டாக்டர், நீங்களும் அந்த வராதீங்க. ஒரு ரிசர்ச்னா டேஞ்சரஸ் எப்பவுமே இருக்கதான் செய்யணும், உயிரை பணியை வச்சு தான் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா நான் வராம விட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அலர்ட்ல நியூ டோக்கியோ டவரை சுத்தி மிகப்பெரிய ஃபீல்டு ஒன்று நம்மளை தடுக்குது, அதனால நம்மளால உள்ள போக முடியாது. அது கண்டிப்பா டிராகனுடைய பேரியர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோட கத்தி அதுக்காக ரியாக்ட் ஆகும், காத்து பயங்கரமா நம்மளை எதிர்க்குது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக்க பயன்படுத்துவான். அந்த ஒரு அட்டாக்ல அந்த டிராகனுடைய பேரியர் ஃபுல்லா அப்படியே கட்டாயி உடஞ்சிடும். ருஜி நீ வேற லெவல். அதுக்கப்புறம் அவங்க டவருக்குள்ள போக கண்டிப்பா இது இவங்களுடைய டெம்பரரி பேச இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யார் எந்த இடத்துல இருக்காங்க டிடெக்ட் பண்றதுக்காக டிவைஸ் ஆன் பண்ண, அவங்களுக்கு முன்னாடி நிறைய எனிமீஸ் இருக்காங்க, முன்னாடி இருக்காங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய எனிமீஸ் எல்லாமே அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம எரிக்கவும் அந்த பாரு லெஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள போக பார்க்க இவங்களுக்கு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. எரிக்கவும் ஹீரோவும் மட்டும் அது எப்படி ஒரு வழி அந்த லெஃப்ட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த டாக்டர் இருக்கான். நல்லா மூச்சு விடுங்க எல்லாத்தையும் நான் படம் பிடிக்கிறேன் அப்படின்னு பார்க்க அவன் பார்த்த வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எதுக்கு நீயும் இந்த இடத்துக்கு வந்த, ரொம்ப ஆபத்துன்னு சொன்னா கேட்க மாட்டேன். ஹீரோவும் இந்த ஃபீலிங் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு, இந்த டவர் கீழே தான் இருக்காங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. ரோஸ் ஓனிக்ஸ் சரி ஓகே நான் அட்டாக் பண்ண தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல கிளம்பி போக அதுக்கப்புறம் ஹீரோட கத்தி அவங்க இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்குது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் இருக்காங்க ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்க உள்ள ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, ரோஜி வந்துட்டு என்னடா பண்ற, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல எங்களுக்கான எங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, டிராகன்ஸுக்குள்ள எங்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு இந்த டாக்டர் புலம்பு ரோஸை விட்டுட்டான். இதை கேட்டு அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க சரி ஓகே பிரின்சஸ் டென்ஷன் ஆகாதீங்க, 10 நாளா நீங்களே சொல்லிடுங்க அவனை நான் கொல்லக்கூடாதுன்னா. ஹீரோவும் ரோஸ் வந்துட்டு போயிடலாம், அங்கே வராத யோஜி எரிக்க கூட திரும்பி போயிடு, ஏன் என்னை விட்டு போனா இந்த இடத்துல நல்லா தான் இருக்கேன், நீ இந்த இடத்துக்கு வந்து உனக்கு கொண்டுடுவான். இப்ப புரிஞ்சுதான் நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ஜெக்டா பயன்படுத்துற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்க. என்னடா அவங்க படமாடா போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் இதை கட்டிட்டு அப்படி கேமரா ஆஃப் பண்றான். இங்க பாருங்க தேவலாம எடுத்துன்னு போயிட்டு இவள ரிசர்ச் பேர்ல கொடுமைப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவ என் கூட இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்பா, அது அவளுக்கே தெரியும், அதனாலதான் அவ வரமாட்டேன்னு சொல்றா. ஆமா தானே பிரின்சஸ், ஆமா எனக்கு ஹியூமன்ஸ்னாலே நான் வெறுப்பேன், டிராகன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் செட் ஆகாது அப்படின்னு அவ அழுதுக்குனே சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் நீ என்ன சொன்னாலும் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கோன்னு அப்படி அவ சொல்றது கேட்டுட்டு அவ்வளவு அழுதுக்குனே ருஜி ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ பழம்பி தலை என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க சாவுங்கடா சொல்லிட்டு அந்த பிளாக் டிராகன் அட்டாக் பண்ண. ஆனால் நம்ம ரோஸோ தடுத்துறான், தன்னுடைய ரக்கையை வெளியே நீட்டி இவன் பார்த்துட்டு பயந்துறான். எரிக்க உனக்கு கைஸ் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண வந்து ரோஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டேன். இப்போ பிளாக் டிராகனுடைய பவர் அவனை காமிக்க எங்க பாரு என்கேஜ்மெண்டோட ப்ரூஃப் அது இருக்கிறதுனால எப்பவும் அவன் எனக்கு தான் சொந்தம், அவ கழுத்துல இருக்க நெக்லஸ் தான் சொல்றான். ஹீரோ கேட்டுட்டு அப்ப அந்த என்கேஜ்மெண்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸையே கத்தியை வச்சு உடச்சிடுவான். அசாட்டா எப்படா தான் நீ உடச்ச அப்படின்ற மாதிரி ஷாக் ஆவேன். உன்னை நான் சும்மா விட்டு மாட்டேன், என்னுடைய என்கேஜ்மெண்ட் நெக்லஸையே உடச்சிட்டியா அப்படின்னு திரும்ப அட்டாக் பண்ண ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறாங்க. அந்த கத்தியை பயன்படுத்தி கூடவே நம்ம ரோஸும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேருமா சேர்ந்து பயன்படுத்த ஹீரோ கடைசியா மிகப்பெரிய ஒரு அட்டாக் பயன்படுத்தும். அதுல அவனுடைய பவர் எல்லாமே போயிட இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம எரிக்கவோ கன் ஷாட் பண்ணி அவன் கழுத்துல இருக்கிற அந்த ஏரிங்க வெட்டி ஷூட் பண்ணி எடுத்துருவான். அவளுக்கு அதை கிடைச்சிட அடேங்கப்பா இது ஒரு ட்ரெஷர் தான். என்ன ரொம்ப விருப்பத்துட்டு ரோஸ், இதுக்கப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், என்னுடைய ட்ரூ பாவம் பாக்குறியா, ஹியூமன்ஸ் எப்பவுமே நம்பாத, கண்டிப்பா என்னுடைய வேதனை என்னன்றது உனக்கு புரியும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த உருவமா டிராகனா வெளிப்பட அந்த டவரை பாதியை இடிஞ்சு கீழே விட ஹீரோ உணர் பக்கம் அடேங்கப்பா இதுதான் உண்மையான ரூபமா பிளாக் டிராகனோட இருந்து பார்த்து ஷாக்காவேன். அவன் பண்ண அந்த பிளேட்ல அட்டாக் எல்லாமே அதுக்கு கால் தூச்சிக்கு சமமா இருக்க மாதிரி இருக்கு. எரிக்கப்போ ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணி ஹீரோ கொஞ்சம் தப்பிக்க சான்ஸ் கொடுக்க நான் எதனா பண்ணி ஆகணும், அவங்களை காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரோட கையில வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் ஆக்டிவேட் ஆகும். இதை பார்த்துட்டு அந்த பிளாக் டிராகன் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண 2 பேரும் கையை கோத்துக்கணும் எங்கேஜ்னு சொல்லிட்டு ஃபைனல் ஒரு அட்டாக் பயன்படுத்துவாங்க. அதில் பார்த்தா ஹீரோட பிளேடு ஃபயரா மாதிரி அவன் பண்ற அட்டாக்ல அவனுடைய மொத்த பாடி அப்படி எரிச்சு கொடுத்து அந்த பிளேட்ல வர அந்த ஃபயரும் அதோட அவன் அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து அப்படி அழிஞ்சு போக. இன்னொரு பக்கம் பார்த்து திடீர்னு யாரோ ஒருத்தங்க வயிற்றுல அட்டாக் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ரத்தமா போயிட்டு அப்படி அந்த இதுல ஹீரோவும் சாகுற கண்டிஷன்ல திடீர்னு பார்த்தா நம்ம ரோஸும் வந்து அவருக்கு கிஸ் பண்ண ஹீரோ பார்த்து திரும்பி கண் முடிச்சுக்கிறான். டாக்டரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஹட்டேங்கப்பா டிராகனுடைய மூச்சு வந்து எப்படி அவளை ஹீல் பண்ண முடியும், ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்க பட் ஆனால் அதுக்கப்புறம் பேட்டரி டவுன் ஆகிட்டு அப்படியே கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் கார்ல பார்த்தா டாக்டர் இவங்க கூட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ரோஸ் வந்து ஹீரோ பிடிச்ச விஷயத்தை வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டு மேலே பாசத்தை போயிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோவோ ரொம்ப பெரியாத கம்முனு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் டாக்டர் ஒன்று பக்கம் ஏப்பா எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று பார்த்துக்கலையே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல அதோட இந்த பேர் முடிக்காங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிருந்தாலே கபடியில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக
வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணா பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.